நாம் கடவுளுக்கு உரியவர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து திருத்தூதரான புனித பவுலினுடைய மனமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். முன்னுரையில் கேட்டது போல கடவுளுடைய பணியை ஏற்று கடவுளுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து முழுமையாக கடவுளுடைய வார்த்தையை எல்லா மக்களுக்குமாக அறிவித்த உன்னதமான பணியை புனித பவுலடியார் தன் வாழ்வு முழுவதுமாக செய்தார். எனவே நாமும் கடவுளுக்குரியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்ததை தேர்ந்தெடுப்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய நாள் வாசகங்களும் புனித பவுலடியாருடைய வாழ்வும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க விவிலியத்திலே ஒவ்வொரு நூலும் யாராவது ஒரு கதாபாத்திரத்தை அல்லது மனிதரை நம் அத்துணை பேருக்கும் கொடுக்கின்றது. தொடக்க நூலை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமும் நோவாவும், ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தையாகவும் நோவா நேர்மையினுடைய அடையாளமாகவும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிறார்கள். அதை கடந்து வருகிற பொழுது விடுதலை பயண புத்தகத்தில் மோசே, ஆரோன், யோசுவா என்ற 3 மனிதர்களின் வழியாக எவ்வாறு கடவுளுக்கு உரிய வாழ்வதனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், கடவுள் எவ்வாறு இவர்களின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தார் என்பதை நாம் அங்கிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 to 8 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் நன்றாக வாசித்தோம் என்றால், யோசுவா ஒரு கட்டத்திலே எப்படி இவர்களை மோசேக்கு பின்பாக நான் வழி நடத்தப் போகிறேன் என்று சிந்தித்த பொழுது கடவுள் யோசுவாக்கு மிக அழகான ஒரு வார்த்தையை அங்கே வாக்குறுதியாக கொடுக்கிறார். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே, அன்று மோசையோடு இருந்த நான் இன்று உன்னோடும் இருப்பேன், உன்னை விடுவிக்க உன்னுடைய வாழ்வு முழுவதுமாக நான் உன்னோடு வழி நடந்து என்ன செய்வேன், உனக்கு என்றும் பக்கபலமாக இருப்பேன் என்று சொல்லி அங்கே கடவுள் யோசுவாவுக்கு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூலிலே 39ஆம் அதிகாரத்திலிருந்து 45வது அதிகாரம் வரை நாம் பார்க்கிறோம். அங்கே யோசேப்பு என்ற ஒரு மனிதனுடைய வாழ்விலை கடவுள் எந்த அளவு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவு அவரை கடவுள், அதாவது அவருக்குரியவராக மாற்றுகிற ஒரு பண்பினை அங்கே நாம் பார்க்கிறோம். இறைவன் தனக்கு வேண்டியவர்களை தனக்கு உரியவர்களாக மாற்றுகிறார்கள் என்பதுதான் புனித பவுலடியாருடைய இந்த மனமாற்ற விழாவானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோமே. இப்போ எனக்கு ஒரு சாக்லேட் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாக்லேட்டை நான் என்ன செய்வேன், சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவேன். அல்லது பக்கத்தில் வச்சு வேடிக்கை பார்ப்பேன்னா, பரவாயில்லையே நல்லா இருக்கே சாக்லேட் அப்படின்னு அதை பார்த்து கொண்டு இருப்பதால் என்ன செய்யாது, என் வயிறும் நிரம்பாது, அதனுடைய சுவையும் எனக்கு தெரியாது. ஆக கடவுள் தனக்கு உரியவர்களாக நம்மை மாற்ற விரும்புகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு உரியவராக மாறுகிற பொழுது அவர் எவற்றையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதுபோல நாம் மாற்றம் அடைகிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக புனித பவுலடியாரை கடவுள் என்ன செய்கிறார், தனக்கு உரியவராக மாற்றுகிறார். தனக்கு உரியவராக மாற்றுகிற பவுலடியார் தன்னுடைய மனமாற்றத்திற்கு முன்பாக தனக்கு உரியவனாக இல்லை என்பதை கடவுள் என்ன செய்கிறார், இயேசு என்ன செய்கிறார், அவருக்கு உணர்த்த விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் நூல் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 6 நாம் பார்க்கலாம் எவ்வாறு பவுலடியார் சவுலாக இருந்த பொழுது தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக அவர் என்ன செய்வார், பெருமையாக பேசுவார். நான் கமாலியனுடைய காலடியிலே திருச்சட்டத்தை பயின்றேன், எனவே நான் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவ நெறியை பின்பற்றுவார்களோ அவர்களை அடித்து ஒடித்து நொறுக்கி அவர்களை சிறையில் அடைப்பேன், அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அழைகின்றவராக சவுலை நாம் பார்க்கிறோம். ஆக முத்தாய்ப்பாக ஸ்தேவானுடைய அந்த எழுச்சி மிகுந்த உரைக்கு பின்பாக ஸ்தேவானை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே எல்லோரும் அங்கே இருக்கிற பொழுது பவுலடியாரும் அங்கே இருக்கிறார். எவ்வாறு, சவுலாக இருக்கிறார். அப்போது அவரிடத்தில் தான் எல்லோரும் துணிகளை எல்லாம் கொடுத்து விட்டு அவர் கூர்ந்து கவனிக்கின்ற ஒருவராக புனித பவுலடியார் சவுலாக அங்கே இருக்கிறார். அப்போது அங்கே ஸ்தேவானுடைய அந்த கொலையிலே இவருக்கு தொடர்பு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதன் பின்பாக 9வது அதிகாரத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே அழைப்பு சவுல் என்கிற நிலையிலிருந்து பவுலாக மாற்றப்படுகிற தன்மைக்கு கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கிறார். இதுவரை கடவுளுக்கு உரியவராக இல்லாத பவுலடியார் கடவுளுக்கு உரியவராக மாற்றப்படுகிற நிகழ்வு தான் இந்த 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பவுலடியார் எங்கே போகிறார், தமஸ்கு நகருக்கு போகிறார். குதிரையிலே போகிற பொழுது விண்ணில் இருந்த அந்த வெள்ளை நிற வெளிரென்று வருகிற அந்த ஒளியானது என்ன செய்கிறது, பவுலடியாரை கீழே தள்ளுகிறது.
அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இல்லாது இருக்கிற பொழுது கடவுள் ஏதாவது ஒரு அடையாளத்தை என்ன செய்வார்? நமக்காக கொடுப்பார். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த அடையாளம் தான் என்ன? நாம் அடுத்த கட்ட புனித வாழ்வுக்கு, மனமாற்ற வாழ்வுக்கு, ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகிற, ஆண்டவருக்குரிய பிள்ளையாகவே மாறுகிற வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வது என்பதை புனித பவுலடியார் வாழ்வு மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. ஆக தமஸ்குக்கு போகிற வழியிலே தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார் யார்? பவுலடியார். அங்கே அவருடைய பார்வை முழுவதுமாக இல்லாமல் போகிறது. இதுவரை கடவுளை பற்றிய பார்வை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மனிதர்களை எல்லாம் இவர் என்ன செய்தார்? கடவுளின் பார்வையிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்தவருக்கு இப்பொழுது பார்வை இல்லாமல் கடவுள் என்ன செய்கிறார்? அவரிடத்திலிருந்து பார்வையை பிரித்தெடுக்கிறார். கண் தெரியாதவராக, பார்வையற்றவராக அனானியா இடத்திலே அங்கே சென்று அவரிடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு யார் மாற்றுகிறார்? இயேசு புனித பவுலடியாரை மாற்றுகிறார். கீழே தள்ளியவுடன் அவர் கேட்கிறார், யார் என்று கேட்கிற பொழுது இயேசு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று பதில் கொடுக்கிறார். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லோரையும் என்ன செய்கிறார்? புனித பவுலடியார் துன்பப்படுத்துகிறார், துயரத்திலும் வேதனையிலும் ஆழ்த்துகின்றார். அப்படியாக துன்பத்தை மென்மேலும் கொடுக்கிற பவுலடியார் அங்கே அந்த மக்கள் படுகிற துன்பம் என்னுடைய முழுமையான துன்பத்திற்கான ஒரு வாய்க்காலாக நீர் ஏற்படுத்தி விட்டீர் என்று சொல்லி அங்கே நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போதுதான் அன்புக்குரியவர்களே அவருக்கு புரிகிறது, நான் என்னுடைய வாழ்வு முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு உரியவனாக இல்லாது இருந்திருக்கிறேன், இனி நான் கிறிஸ்துவுக்கு உரியவனாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி அங்கே புனித பவுலடியாருக்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். புனித பவுலடியாருடைய வாழ்க்கையை சற்றாழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுல் எத்தனை கடிதங்களை எழுதியிருக்கிறார்? அவர் எத்தனை எழுதினா நமக்கு என்ன சாமிய அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. புனித பவுலடியார் 13 கடிதங்களை எழுதியிருக்கிறார். பாருங்கள், ஒற்றை கடிதத்தை ரோமை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் கிறிஸ்துவ நெறியை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை போதிக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை ஏற்று நற்செய்தி பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார்களோ அத்துணை பேரையுமே கைது செய்வதற்காக ஒரு கடிதத்தை ரோமை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்ட பவுல் இப்போது ஆண்டவர் இயேசுவிடத்தில் எல்லோரையும் கொண்டு வருவதற்கு, எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி தன் வாழ்வு முழுவதுமாக அர்ப்பணித்து, நான் எப்படி கடவுளுக்குரியவனாக மாற்றப்பட்டு இருக்கிறேனோ அதுபோல என்னை நம்பி வருகிற மக்கள், நான் நற்செய்தி பணியாற்றுகிற 3 தூதுரை பயணங்கள் வழியாக நான் கொடுத்த இந்த நல் வாக்கினால் மக்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு உரியவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்ற உன்னதமான நற்செய்தி பணியை புனித பவுலடியார் ஆற்றுகிறார் என்று சொன்னால் இது ஒரு நாளில் வந்தது கிடையாது. நாம் பவுலினுடைய வாழ்க்கையை சற்று முன்னால் என்ன நடந்தது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிஃபோர் ஒகேஷன், ஆஃப்டர் ஒகேஷன் என்று 2 பிரிவுகளில் நாம் பிரித்து கொள்ளலாம். அந்த பவுலடியாருடைய அழைப்புக்கு முன் அவர் எப்படி இருந்தார், அழைப்புக்கு பின் அவர் எப்படி இருந்தார் என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அழைத்தல் என்று சொன்னாலே நம்முடைய விவிலியத்திலே பல்வேறு மனிதர்களும் நிராகரித்த ஒன்று. இன்னைக்கு நீங்கள் யார்ட்டாவது போயிட்டு ஃபாதர் ஆகிறியா, சிஸ்டர் ஆகிறியா அப்படின்னா ஐயா இதுக்கெல்லாம் யார் வருவா, நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்பாங்க. அன்புக்குரியவர்கள், இதுதான் யதார்த்தமான பேச்சு. ஒன்று கண்ணுன்னு இருக்கு சாமி, இதை நான் பாட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. இறை பணி என்பது, இறை அழைத்தல் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற மாபெரும் கொடை. அந்த கொடை கடவுளுக்கு உரியவர்களாக நம்மை அர்ப்பணிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற உன்னதமான படிப்பினையை புனித பவுலின் மனமாற்ற விழா நமக்கு கொடுக்கிறது. எனவேதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், அவர் அந்த ரோமை நகர மக்களை முழுமையான அந்த நற்செய்தி பணிவாழ்வுக்கு அழைக்கின்ற பொழுது அறிமுக உரை ஆற்றுகிறார். அப்படி ஆற்றுகிற பொழுது திருத்தூதனாகவும் திருத்தூதர்களில் கடையணவாக இருக்கிற நான் குறிப்பிட்ட தனிப்பட்ட பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுலாகிய நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். செட் அபார்ட் ஃபார் த காஸ்பல், அதாவது இறைவனுடைய நற்செய்தி பணிக்கென தனிப்பட்ட விதத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவராக புனித பவுலடியார் தன்னுடைய வாழ்வை என்ன செய்கிறார்? நமக்கு முன்பாக எடுத்து காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆனால் அதற்கு முன்பாக நாம் புனித பவுல் எப்படி வாழ்ந்தார் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். திமேத்துக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பவுலடியார் சொல்லுகிறார், பாவிகளுள் முதன்மையான பாவி நான்.
இரண்டாவதாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே கடவுளின் திருச்சபையை கடுமையாய் துன்புறுத்தி ஒழிக்க விரும்பினேன். மூன்றாவதாக திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் திருத்தூதர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தினான். நான்காவதாக திருத்தூதர் பணிகள் நூல் 22ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே கிறிஸ்துவ நெறியை சார்ந்த ஆண் பெண் ஆகியோரை சிறையில் அடைப்பேன் என்று புனித பவுலடியார் இவ்வாறு தன் அழைப்புக்கு முன்பாக கடவுளுக்கு உரியவர் இல்லாத நிலையிலே நாம் புனித பவுலடியாரை பார்க்கிறோம். எவ்வாறு சவுலாக. ஆக இந்த சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பு, முழுமையான மனமாற்றை பெறுவதற்கு முன்பு, முழுமையாக இயேசுவினுடைய அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன்பு, முழுமையாக ஆண்டவர் இயேசுவினுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்று நான் ஆண்டவருக்கு உரியவர் என்கிற நிலைக்கு மாறுவதற்கு முன்பு ஆண்டவருக்கு எதிராகவும் அவர் மக்களுக்கு எதிராகவும் நின்றவராக புனித பவுலடியாருடைய வாழ்வை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆக மாற்றம் என்பது அவருடைய மனதிலும் வாழ்விலும் எண்ணத்திலும் ஏக்கத்திலும் சொல்லிலும் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் இருக்கிறதை தான் இன்றைய இந்த திருவிழா மிகச் சிறப்பாக நமக்கு ஏன்பித்து காட்டுகிறது. என்ன ஃபாதர் சொல்றீங்க, புனித பவுலடியார் இப்படிலாமா இருந்தார்? ஆம், அப்படித்தான் இருந்தார். எசையா நூலிலே 6ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே எசையாவினுடைய அழைப்பை பார்க்கிற பொழுது தூய்மையற்ற உதவுகள் கொண்ட மனிதன் நான் என்று அழைப்பை அவர் என்ன செய்வதில்லை, ஏற்பதற்கு தயங்குகிறார். அதே போன்று மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலும், மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலும் வரி தண்டுவோரும் பாவியும் என்ன செய்கிறார்கள், ஆண்டவர் முன்பாக நின்று வேண்டுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆக எவ்வாறு என் வாழ்வு இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே கடவுளே பாவிகளாகி இருக்கிற எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை குறித்து கடவுளிடத்திலே என்ன செய்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள், கடவுளிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். முழுமையாக ஆண்டவருடைய ஆசிரை பெற்று நாங்கள் ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்களா தகுதி உள்ளவர்களா என்பதை தேர்ந்து தழுகிற பிள்ளைகளாக எல்லோரும் வாழுகிற சூழலிலே அந்த பக்கமே எட்டி பார்க்காத ஒரு மனுஷன் யாருன்னா இந்த சவுல் என்கிற மனிதன் தான். ஆனால் கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக? தன்னுடைய நற்செய்தி பணிக்காக. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை உயிர்ப்புக்கு பின்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உண்மையான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பவுலடியார் தன் வாழ்வு முழுவதுமாக ஆண்டவர் இயேசுவை சிலுவை மடமை என கருதியவருக்கு மத்தியிலே நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக அது இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தவராக புனித பவுலடியார் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே. ஆக எப்படி இருந்த பவுல் எப்படி மாறினார் என்பதைத்தான் இந்த மனமாற்ற பெருவிழாவானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையிலே என்னை வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழுகிறார் என்று தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைத்தவர் புனித பவுலடியார். இரண்டாவதாக பார்க்கிறோம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே கிறிஸ்து என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேற நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு அவரை அழைப்பதற்கு முன்பாக எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத இருந்த மனிதன் இன்று ஆண்டவர் இயேசுவுக்காக மட்டுமே நான் வாழுகிறேன் என்ற உன்னதமான நிலையை தேர்ந்தெடுப்பவராக புனித பவுலடியார் இருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலும், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலும், கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலுமாக நாம் இவ்வாறு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டுமாம், கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து அவருக்காகவே பணியாற்றுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதை புனித பவுலடியார் நமக்காக இன்றைய நாளில் சுட்டி காட்டுகிறார். எனவே சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. வழக்கமாகவே நம்ம என்ன செய்கிறோம்னா, என்ன சாமி வாழ்க்கை இது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏதோ சாப்பிட்டோம், தூங்கினோம், எந்திரிச்சோம், ஏதாவது வேலையை பார்த்தோம், என்னைக்கு சாவு வருதோ அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு நிறைய நேரங்களில் சலிப்பு இருக்கிறது வாழ்க்கை. அப்படி ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக சோம்பலாக என்ன செய்கிறோம்னா, எண்ணத்தை பூசைக்கு போனோம், எண்ணத்தை நவநாள், எண்ணத்தை ஜெபமாலை, எண்ணத்தை ஆராதனை, எல்லாற்றையும் ஆண்டவருக்கு உரியவற்றை தேர்ந்தெடுப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களோடு நாம் ஒன்றிணைந்ததனால்
ஆண்டவரை தேடுவதிலும் அவருக்குரியவர்களாக மாறுவதிலும் எக்கச்சக்கமான சிக்கலை நாம் சந்திக்கிறோம். ஒரு நாள் ஃபாதர் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஐயா வழக்கமாக அந்த தாத்தா என்ன செய்வார், நல்லா கொரட்டை விட்டு தூங்குவார். எங்கே பூசையில் பங்கு சாமியாரும் விட்டுருவார். சரி பாவம் வயசானவர் உழைச்சி களைச்சி போய் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் பாட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அன்னைக்குன்னு பார்த்து பேரனையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் பூசைக்கு. பேரன் சும்மா இருந்தானா, பக்கத்தில் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தான், எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருந்தான். பங்கு சாமியாருக்கு கோபம் பொறுக்க முடியலை. என்னடா அவன் நொய்யின்னு எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றாரு. டேய் சும்மா இருக்க மாட்டியா, எதுக்கு விளாண்டுக்கிட்டே இருக்கிற, உன் தாத்தா எழுப்பி விட்றா அப்படின்னா இவன் படக்குன்னு நீங்கள் தூங்க வைப்பீங்க நான் எழுப்பி விடணுமா அப்படின்னு கேட்டான். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் பார்க்கிற எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையுமே யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் கடவுளுடைய காரியத்தில் அப்படி எடுக்கக்கூடாது. கடவுளுடைய காரியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே ஆண்டவருக்கு உரிய விதத்திலே தேர்ந்தெடுப்பதில் நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும், தகுதி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். புனித அகஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், ஆண்டவருடைய முழுமையான ஆசிரை பெறுவதற்கு என்னை நான் முழுமையாக ஒப்படைத்தேன் என்று சொல்லுவார். அந்த சரண்டர் ஆண்டவர் முன்பாக வர வேண்டும். எவ்வாறு பவுலடியார் சவுலாக இருக்கிற பொழுது ஆண்டவரை விட்டு ஓடி வெகு தொலைவிலே நின்று கொண்டு யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தாரோ அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாரோ, அத்தகைய சவுல் பவுலாக மாறிய பின்பு யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் நிற்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற உன்னதமான நற்செய்தி பணியை ஆற்றியவராக புனித பவுலடியாரை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் இந்த திருப்பலி உண்மையிலே ஒரு தெய்வீக ஆராதனையின் மகிமையினுடைய திருப்பலியாக இருக்கிறது. காரணம், புனித பவுலடியாரை முன்மாதிரியாக கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1-15 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே காலடியை ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களுடைய காலடியை கழுவி உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளேன் என்று சொல்லி அத்துணை பேரையும் நற்செய்தி பணிக்காக அனுப்பி வைக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், எல்லாருடைய பிணிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கள் என்று சொல்லி கடவுளுக்கு உரியவர்களாக இருந்த திருத்தூதர்கள் அத்துணை பேருமே கடவுளின் பணியை செய்கிறார்கள். எனவே தான் பார்க்குறோம் திருத்தூதர் பணிகள் நூலில் 3ஆவது அதிகாரத்தில் அதற்கு அடுத்து வருகிற 4-5 பேதுருவு எவ்வளவு ஒரு ஆற்றலோட வல்லமையோட அங்கே இறை வார்த்தையை அறிவிப்பார். அங்கே எல்லாரும் இருக்கும்போது பேதுரு என்ன செய்வார், போதிக்க ஆரம்பிப்பார். போதிக்கும் பொழுது உள்ளம் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். எப்படி அன்புக்குரியவர்களே, சாதாரண மீனவன், சாதாரண மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த பேதுரு இவ்வளவு ஆற்றலோடும் அதிகாரத்தோடும் உரிமையோடும் ஆண்டவர் எனக்காக என் பக்கம் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு போதிக்கிறார் அல்லவா. அத்தகைய போதனையை தான் புனித பவுலடியார் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். கடவுளை நம்பி வருகிற ஒருவருமே கடவுளை விட்டு என்றும் எப்பொழுதும் நாம் கைவிடப்படாமல் இருப்போம் என்பதுதான் புனித பவுலின் மனமாற்ற விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாளிலே 8 வகையான காரியங்களை புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஏன் பவுல் மனமாற்றம் அடைந்தார் அப்படின்றது நாம் காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மனமாற்றம் அடைந்த புனித பவுலடியாரை போல நீங்களும் நானும் எப்பொழுது வாழப்போகிறோம்? கடவுளுக்கு உரியவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட நாம் எப்பொழுது கடவுளுக்கு உரியவராக மாற முடியும் என்பதை இன்றைய நாள் திருப்பலி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 1-19 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளிலே பவுலுடைய அழைப்பை நாம் வாசிக்கிறோம். நீ துன்புறுத்துமே நானே என்று சொன்ன பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறார். ஆண்டவரின் அனுபவத்தை பெறுகிறார், ஆண்டவருடைய அரவணைப்பை பெறுகிறார், ஆண்டவருடைய கரம் அவரோடு இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை அவரோடு இருக்கிறது. எனவே அவர் துணிந்து நற்செய்தி பறைசாற்ற தன்னை ஒப்படைக்கின்றவராக புனித பவுலடியார் இருக்கிறார் அல்லவா. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். புனித பவுலை போல நீங்களும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் பார்க்கிறோம், உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அதைத்தான் பவுலடியார் செய்தார். அவருடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டது. அதுவரை கசப்பான உணர்வுகள்,
எல்லோரையும் காலி செய்ய வேண்டும் என்ற குணம், எல்லாரையும் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற பண்பு, எல்லோரையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற குணம், எல்லோரையும் ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்துவ நெறியை பின்பற்றுபவர்கள் அத்துணை பேரையும் அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று உள்ளத்திலே முழுமையான கசப்பு உணர்வோடு இருந்த பவுலடியார் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டவராக இயேசுவால் அழைக்கப்பட்ட பின்பாக மாறுகிறார். அப்போது தேர்ந்து தெளிகிறார், நான் கடவுளின் பணிக்காக அவருக்கு உரியவராக மாற்றப்பட்டேன் என்பதை. எனவே நாமும் இன்றைய நாளில் முதலாவதாக உள்ளம் புதுப்பிக்கப்படுகிற பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை தேர்ந்து தெளிய முடியும். இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவை புனித பவுலடியாரை போல அறிந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எப்படி அறிந்திருக்க முடியும்? அவருடைய அனுபவத்தை பெற அவரிடத்தில் வந்தால்தான் முடியும். உங்களையும் என்னையும் கடவுள் ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்வார்? தடுத்து ஆட்கொள்ளுவார். அந்த தடுத்து ஆட்கொள்ளுகிற பொழுது அவருடைய ஆட்கொள்ளுதலுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்படுவதற்கு நம்மையே கையளிக்க வேண்டும். அவர் கையளிக்க வச்சிருவார், அது அடுத்த விஷயம். ஆண்டவர் ஒருத்தரை வேணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் என்ன செய்வாரு? கடவுள் உங்களை பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சிருவார். யோனாவுடைய வாழ்க்கையில் அதுதானே நடந்துச்சு. என்ன பண்றாரு? எகிரி குதிக்கிறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, கடல்ல குதிக்க, கடைசியில திமிங்கலத்துடைய அந்த வயிற்றில் இருக்கிற பொழுது அவர் உணர்ந்து கொள்ளுகிறார், நான் எங்கு போனாலும் கடவுளுக்கு உரியவனாக மாற வேண்டும் என்றால் கடவுள் என்னை தேர்ந்தெடுப்பார். எனவே இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும். கலாத்தியர்கள் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் முன்பு சொன்னது போலதான், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். ஆக கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிற பொழுது கிறிஸ்துவின் மதிப்பீடுகள், கிறிஸ்துவின் எண்ணம், கிறிஸ்துவினுடைய சொல், கிறிஸ்துவினுடைய வார்த்தை எல்லாம் எனக்குள் வருகிற பொழுது நான் கிறிஸ்துவை அறிந்து அனுபவித்து அதை அறிவிப்பவனாக மாறுகிறேன். என்பதற்குரியவர்களே, அதுதான் புனித பவுலடியாருடைய மனமாற்றத்தின் இரண்டாவது அடையாளம். மூன்றாவதாக கிறிஸ்துவின் மனநிலை கொண்டிருக்க வேண்டும். பிலிப்பியர்கள் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். பவுலடியாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அன்புக்குரியவர்களே? அவர் சவுலா இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலை இல்லையே. யூத பாரம்பரிய சட்டத்திட்டங்கள் அவருடைய மனநிலையில் இருந்தன. கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருந்தது. அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற மனநிலை இருந்தது. அவர்களை எவ்விதத்திலும் இயேசுவை பற்றிய அறிவு பெறாமல் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்தது. ஆனால் அவருடைய மனமாற்றத்திற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்று போதிக்கிறார் என்றால், முதலில் அந்த மனநிலையில் புனித பவுலடியார் வாழ்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நிலையில் தான் என்ன செய்கிறார்? நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு செய்ய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு எந்த விதமான விதத்திலும் துன்பங்களை கொடுக்காத மனிதர்களாக. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் என்ன வாசிக்கிறோம்? The golden rule of Christian life என்று பார்க்கிறோம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் அதையே அவர்களுக்கு செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். ஆக அத்தகைய நிலைதான் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை. அன்புக்குரியவர்களே, இது மூன்றாவது அடையாளம். நான்காவதாக கிறிஸ்துவுக்கு உரியவராக வாழ்வது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா என்ன செய்வேன்? அப்படியே அதில் இன்வால்வ் ஆயிடுவேன். அந்த காரியத்தில் முழுசாக தன்னை என்ன செஞ்சிருவேன்? அர்ப்பணிச்சிருவேன். முழுசா என்ன எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒன்ஸ் அதில் இறங்கி வேலை செய்யணும்னு நினச்சிட்டோம்னா என்ன செய்கிறோம்? அதில் முழுசாக இன்வால்மெண்ட்டோடு இருக்கும். பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்துவுக்கு உரியவராக வாழ வேண்டிய பண்பு. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள். திருமுழுக்கின் வழியாக என்ன பெற்றுக்கொண்டோம்? திருச்சபையினுடைய உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் வாழ்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம். அந்த உரிமையை நாம் இழந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த கிறிஸ்துவுக்கு உரியவராய் வாழுதல். ஆனால் எபேசியர்கள் இது திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை பார்க்கிறோம். நீங்கள் வாசிச்சு பாருங்க வீட்டில். அதில் என்னென்ன தப்பு, என்னென்ன பாவம், என்னென்ன குற்றம், என்னென்ன குறைகள்லாம் ஒரு மனுஷன் செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் அங்கே கொடுத்து என்ன செஞ்சிருப்பார் பவுலடியார்? இதெல்லாம் உங்கள் வாழ்வில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆக எப்போது அதெல்லாம் இல்லாமல் போகிறதோ அப்போது நாம் கிறிஸ்துவுக்கு உரியவராக வாழ முடிகிறோம். அது 4வது அடையாளம். 5வதாக கிறிஸ்துவுக்கு உகந்ததை எது என ஆராய வேண்டும். நம்முடைய கான்ஷியஸை கொஞ்சம் என்ன செய்யணும்? பிரிக் பண்ணி யோசிக்க வைக்கணும்.
நான் செய்கிறது சரியா, நான் கடவுளுக்காக தான் வாழ்கிறேனா, கடவுளுக்குரியதை தான் தேர்ந்தெடுக்கிறேனா என்று பவுலடியார் தினம்தோறும் அவருடைய மனமாற்றத்திற்கு பின்பாக யோசிக்க ஆரம்பித்தார் அன்புக்குரியவர்களே. எனவேதான் பவுலடியார் 13 கடிதங்களில், ரோமையரிலிருந்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் வரை எல்லா கடிதங்களிலும் என்ன செய்கிறார்? ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து அமர உட்கார்ந்து இயேசுவுக்குரியவற்றை மக்களுக்கு போதிக்கிற நல்ல திருத்தூதனாக அங்கே மாற்றப்படுகிறார். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்கு உகந்தது எது என்று ஆராய வேண்டும். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். சிட் அண்ட் ஸ்டடி, அதுதான் முக்கியமானது. என்னமோ எடுத்தோம் கவுத்தோன்னு நம்முடைய வாழ்க்கையை வச்சிடக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்விலை மனமாற்றம் அடைகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும். இது 5வது அடையாளம். 6வதாக அன்புக்குரியவர்களே, தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். பவுலடியார் அதை தான் செய்கிறார். ஆண்டவருடைய ஆவி அவரை வழிநடத்துகிறது. ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை அவருக்குள் வருகிறது. ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகம் அவருக்குள் இருக்கிறது. எனவே அவர் என்ன செய்கிறார்? இந்த ஊனியல்பினுடைய இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் ஆவிக்குரிய மனிதனாக அவர் அங்கே வாழுகிறார். எனவே அதை செய்கிற பொழுது அவர் மனமாற்றத்தினுடைய அடையாளத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் பறைசாற்றுகிறார். அதைத்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ஊனியல்பினுடைய இச்சைகளுக்கு நம்மை கையளிக்காமல் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். அப்படி வாழுகிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, அதே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வரை உள்ள இறை வார்த்தைகளில் தூய ஆவியினுடைய கனிகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அது 6வது அடையாளம். 7வதாக நன்மை செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வார்த்தையா மட்டும் அறிவிக்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் வாழ்வு கொடுக்கணும். ஏனென்றால் திருத்தூதர் பணிகள் நூல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தையிலே சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு போனார் இயேசு என்று இயேசுவை பற்றி கூற்றை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அவரை போல புனித பவுலடியார் என்ன செய்கிறார்? நன்மை செய்வதில் ஒருபோதும் தவறாதவராக அங்கே இருப்பதால் அவருடைய மனமாற்றத்தினுடைய உண்மையான பிரதிபலனை அங்கே அவர் அனுபவிக்கிறார். அதைத்தான் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் என்றால் என்ன? கண்டினியூஸாக என்ன செய்யணும்? தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தவன் செய்கிறான் செய்யலை, இவன் செய்கிறான் செய்யலை, அப்படிலாம் வேணாம் அன்புக்குரியவர்களை. நீங்கள் உங்கள் லைஃப்பில், நான் என்னோட லைஃப்பில் முடிஞ்ச அளவு 4 பேத்துக்கு நல்லது செய்வோமே. ஏன் கெட்டதை செஞ்ச அதை நம்ம தலைமையில ஏறி உட்கார வச்சுக்கிட்டு இருப்போமே? யார் நமக்கு கெடுதல் செய்தாலும் நன்மை நினைப்போம். சரி, செஞ்சுட்டாங்களா, செஞ்சுட்டு போகட்டும், ஆண்டவர் பார்த்துக்குவார் என்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக புனித பவுலடியாரின் மனமாற்றத்தினுடைய 7வது அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாக 8வது அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து நற்செய்தி பணியாற்றுவது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. புனித பவுலடியாருடைய மனமாற்றத்தினுடைய உண்மையான ஒரு தத்துவம், உண்மையான ஒரு ஆசிர் என்னவென்றால் அவர் ஆற்றிய நற்செய்தி பணிதான். அவர் ஆற்றிய இறைவார்த்தை பணிதான். அவர் ஆற்றிய இறைவனை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததுதான். அதைத்தான் இயேசு அவருக்கு என்ன செய்தார்? தனிப்பட்ட பணியாகவே ஒதுக்கி கொடுத்தார் அன்புக்குரியவர்களை. எனவே இந்த 8 அடையாளங்களை நாமும் எவ்வாறு புனித பவுலடியார் சவுலாக இருந்த பொழுது செய்த காரியங்களிலிருந்து மாற்றம் பெற்று பவுலாக மனமாற்ற விழாவை கொண்டாடி மகிழுகிற அளவிற்கு நாம் புனித பவுலடியாரை ஆண்டவருடைய உண்மையான ஊழியனாக தூக்கி நாம் பார்க்கிறோமே, அதுபோல நாமும் வாழ நம்முடைய வாழ்விலும் மனமாற்றம் தேவை. அந்த மனமாற்றத்திற்கு தான் இந்த 8 அடையாளங்களை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து கடவுளிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உனக்கு உரியவனாக இல்லாத பொழுது நான் மன வருத்தப்படுகிறேன், உனக்கு உரியவனாக மாறுகிற பொழுது மனமகிழ்வோடு வாழுகிறேன் என்று புனித பவுலடியார் ஒவ்வொரு நாளும் தன்னை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து தியானித்து சிந்தித்து செயல்பட்டது போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வந்து அமருகிற பொழுதெல்லாம், கடவுளே, நான் உனக்கு உரியவனாக வாழ்கிறேனா இல்லையா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை புனித பவுலடியாரை போல எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு திருத்தூதனாகவும்
நற்செய்தி அறிவிப்பு செய்கிற மனிதனாகவும் தொடர்ந்து அவருடைய இறை ஆட்சியின் பணியை செய்கின்ற நல்ல ஊழியனாக உருவாக்குவார். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கேட்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும். ஆமீன்.